as soon as நம்ம எக்ஸஸ் 2.9ல 12 சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிகிரி வந்து இங்கே 1 வரும், இங்கே 2 இருக்கா, மல்டினா 3 வரும், மேலே 1 தான் வருது. அப்போ ஓகே, ஃப்ராக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கு. திரும்பலாம் லெட்டும் போட்டுக்கலாம். கொடுத்த சம் போட்டுக்கு ப்ளஸ் 1 + x 1 + x ஸ்கொயர் ஈக்குவல் டு பண்ணி என்ன பண்ணோம், நமக்கு டிகிரி ஐஎஸ் டிகிரி 3 வருது இல்லையா. அப்போ 3 நமக்கு இது கான்ஸ்டன்ட் செய்யணும். ஃபர்ஸ்ட் a பை ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் x + 1. நெக்ஸ்ட் இந்த ஃபேக்டர் செப்பரேட் பண்ண முடியாது இல்லையா, அதெல்லாம் பண்ணலாம். 2 கான்ஸ்டன்ட் கொண்டு வரணும். அதில் ஒரு டேர்ம் வந்து எக்ஸ் டேர்ம்னு ஒன்று கான்ஸ்டன்ட் சரிங்களா. அப்போ 1 + x. நெக்ஸ்ட் பண்ணணும் நியூமரேட்டர் மட்டும் காம்பவுண்டுங்க. ஏ இன்ட்டு என்ன பண்ணோம், இந்த டினாமினேட்டரை, அதாவது இந்த இருக்குல்ல இந்த லெஃப்ட் சைட் டினாமினேட்டர் இதெல்லாம் டிவைட் பண்ணும் இந்த டினாமினேட்டர். அப்போ x + x1 கேன்சல் ஆகிட்டு ஒரு ஆன்சர் x + 1 + x ஸ்கொயர் வந்துடும் சரியா. அதே போல் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த bx + c இன்ட்டு, அப்போ இங்கே 1 + x ஸ்கொயர் தான் இருக்கு. அப்போ அது கேன்சல் ஆகிடுமா, அப்போ எது ஆன்சர் வரும், 1 + x ஆன்சர் வரும். அது எடுத்துங்க. இப்போ நம்ம நமக்கு அந்த ஒரு வேலை சப்ஸ்டியூட் போகலாமா. ஃபர்ஸ்ட் நம்ம x -1 போடலாமா. இப்போ புட் x -1. இப்போ 7 - 1னா a இன்ட்டு 1 + 1 ஆகல, ஏன்னா -1 வச்சுன்னா 1 ஆகும். இந்த பார்ட் ஃபுல்லாக 0 இல்லையா, இங்கே வந்து 1 - 1 0 ஆகும், ஃபுல்லாக 0. இப்போ 6 = நம்ம இந்த 2a 2 அடிச்சிட்டா. இப்போ a நமக்கு வந்து 3, a வரையும் முடிச்சிச்சா. நெக்ஸ்ட் நம்ம பண்ணலாம், இப்போ b ரசிக்க முடியுமா, அது என்ன பண்ண நமக்கு ஜஸ்ட் புட் x 0 இருக்கலாமா. புட் ஏன் சொல்றாங்க x 0 ஆகும்னா இந்த b பார்ட் 0. அப்போ எது கிடைக்கும், இந்த சிஎம் ஏவும் மட்டும் இருக்கும். ஏ சொல்லி தெரியனால நமக்கு சி வரைக்கும் அமைச்சிடலாம். ஓகேவா. பாருங்க 7 + 0 லெஃப்ட் சைடு, இங்கே a இன்ட்டு 1 + 0 இல்லையா, ப்ளஸ் இங்கே b இன்ட்டு 0 ஃபுல்லாக 0. அப்புறமா நமக்கு 0 + c போட்டுலாமா, இன்ட்டு இங்கே 1 + 0. இப்போ 7 = a + c வந்துடுமா. a வேல்யூ ஆல்ரெடி தெரியும் 3. 3 போர்ஷன் 7 - 3 = c. அப்போ c வந்து 4. நமக்கு வந்து சி எல்லாம் முடிச்சு. நெக்ஸ்ட் பண்ணலாம், நமக்கு பி கண்டுபிடிக்கலாமா. அப்போ பி கண்டுபிடிக்கலாம். நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, நீங்கள் எந்த வேல்யூ போட கிடைக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட்டுமா நீங்கள் 0 மாதிரி ஒரு 2 எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம், அது கூட நீங்கள் வரும். ஏபிசி 3 டைம் வரும். நீங்கள் 2 ஆல்ரெடி உங்களுக்கு 2 வேல்யூ தெரியும், A1 தெரியும், C1 தெரியும். போனால் பி காமிச்சிடலாம். அதோட கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. லாஜிக் கொஞ்சம் யோசிக்கணும். தான் நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் டைம் பி எக்ஸ் ஸ்கொயர் டைம் வருமா, சியில் எக்ஸ் ஸ்கொயர் டைம் வராது, ஏல எக்ஸ் டைம் வரும். அப்போ ஏ வேல்யூ ஆல்ரெடி தெரியுமா, சப்போஸ் பண்ணால் நமக்கு பி வேல்யூ காமிச்சிடலாம் தான். அப்போ என்ன பண்ணுறேன், ஈக்குவேட்டிங் எக்ஸ் ஸ்கொயர் டைம் போடுறேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டைம் லெஃப்ட் சைடு எக்ஸ் ஸ்கொயர் டைம் வச்சிருக்கீங்களா, இல்லை. அப்போ 0. நம்ம ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஏ எக்ஸ் வருமா, அப்போ கோஎஃபிஷியன்ட் ஏ. பிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னு வரும் மொத்தம் இந்த பிஎக்ஸ் ஸ்கொயர். அப்போ பி ஆல்ரெடி நமக்கு ஏ வேல்யூ தெரியுமா 3. அப்போ ப்ளஸ் -3 ஆகுமா, அப்போ பி கொண்டு நம்ம இந்த மைனஸ். அவ்வளோதான், 3 கண்டுபிடிச்சா. இப்போ நம்ம இந்த இந்த ஈக்குவேஷன் போய் சப்ஸ் பண்ணுங்க. தான் ஆன்சர் என்ன நமக்கு 3/1 + x ப்ளஸ் இது -3x/3x + 4/1 + x. அதுதான் நமக்கு வந்து ஆன்சர் சரிங்களா.